ஹாய், இன்னைக்கான டெய்லி ஹிந்து vocab படிக்க எல்லாரும் ரெடியா? ஸோ வாங்க நம்ம நண்டு சிண்டுவோட சேர்ந்து பிக்சரோட ஈஸியாக vocabulary பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன். அதாவது இப்போ வந்து ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிராஃப்ல இருந்து அந்த வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிறது, ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுறது, அதிலிருந்து விளக்கம் கொடுக்கறது, அதுதான் வந்து இன்டர்பிரிட்டேஷன். காங்குரஸ் அப்படின்னா வந்து பொருத்தமற்றது, அதாவது இந்த இடத்துக்கு இது ரொம்ப ஆடா தெரியுது அப்படி சொல்லுவோம்ல, ஸோ சூட் ஆகாம இருக்கிறது, அதுதான் வந்து இன்காங்குரஸ். அடுத்த வேர்ட் ப்ரொவிஷோ, அதாவது ஒரு நிபந்தனை கொடுக்கறது, நிபந்தனையின் பேரில் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு கண்டிஷன் வச்சு சொல்றது, அதுதான் ப்ரொவிஷோ. கான்சென்சஸ் அப்படின்னா வந்து ஒப்பந்தம், நல்லிணக்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துழைப்பாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து கான்சென்சஸ். அடுத்த வேர்ட் ரெயின், அதாவது ஆட்சி இல்லை ஒருத்தரோட ஆட்சி காலம் சொல்லுவாங்களா, அதுதான் வந்து ரெயின். ஸோ இதோட ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க, REIGN. அதாவது சாதா ரெயின் வந்து மழை குறிக்கும், இது வந்து அந்த ஆட்சி காலத்தை குறிக்கும். அக்கின் அப்படின்னா வந்து ஒரே விதமான அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட உறவினர்களை வந்து கின்னன் கித்துன்னு சொல்லுவோம்ல, ஸோ நம்மளோட உறவினர் நம்மள மாதிரியே இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி சிமிலராக இருக்கிறது தான் வந்து அக்கின்னு சொல்லுவாங்க. அவர்ட் அப்படின்னா வந்து தவிர்த்தல் இல்லை தடுத்தல், இல்லை ஒரு பொசிஷனை வந்து திரும்பி இருக்கிறது, டேர்ன் அவே அப்படின்றது. டேர்ன் அவே, அவாய்ட், ப்ரிவென்ட், இதெல்லாம் தான் இதோட மீனிங். லிட்டனி அப்படின்னா வந்து வழிபாடு. அதாவது வழிபாடுனா இப்போ கடவுள்கிட்ட வழிபடுறப்ப நம்ம வேண்டுதல்கள், கோரிக்கைகள் வைப்போம்ல, ஸோ அந்த முறை தான் வந்து லிட்டனி. அடுத்த வேர்ட் அட்வர்சாரியல், அதாவது ரொம்ப முரண்பாடாக இருக்கிறது, ஒரு ஆப்போசிட் பொசிஷன்ல இருக்குது, இல்லை விரோதம், அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் அட்வர்சாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பியோனேஜ் அப்படின்னா வந்து உளவு பார்க்கறது, இல்லைன்னா வேவு பார்த்தல், இல்லைன்னா வந்து ஸ்பையாக இருக்காங்க, சர்வைலன்ஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் எஸ்பியோனேஜ். ஸோ இன்னைக்கான டெய்லி vocab வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த 10 வேர்டுமே வந்து பிக்சரோட அண்ட் தமிழ் மீனிங்கோட பார்த்ததுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து மெமரியில் இருக்கும். டெய்லி இதே மாதிரி 10 vocabulary வந்து நம்ம ஈஸியாக சூப்பராக பார்த்துடலாம். Until then, bye from Nandu, Cindu, Tata.